குற்றவாளிகளை குற்றங்களை தடுப்பதற்கும் தண்டனை வாங்கி கொடுப்பதற்கும் உகந்ததாக இருக்கிறதா என்று நாம் பார்க்கின்ற பொழுது அது இந்திய தண்டனை சட்டமாக இருந்தாலும் சரி, குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டமாக இருந்தாலும் சரி, இந்திய சாட்சிய சட்டமாக இருந்தாலும் சரி, இந்த 3 சட்டங்களும் தான் ஒரு குற்றவாளி கைது செய்யப்படுவதிலிருந்து தண்டனை வாங்கி கொடுப்பது வரை பயன்படுத்தக்கூடிய ஒரு சட்டமாக இருக்கிறது. இதில் சில மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள். உதாரணத்துக்காக சொல்ல வேண்டும் என்றால் புதிய 3 குற்றவியல் சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறார்கள் மத்திய அரசாங்கத்திலிருந்து. ஒன்று பாரதிய நியாய சங்கீதா என்று சொல்லக்கூடிய 2023ஆம் ஆண்டு சட்டம். இன்னொரு சட்டம் பாரதிய நாகரிக் சுரக்ஷா சங்கீதா. 3வது சட்டம் பாரதிய சாட்சிய அதிநியம் என்று சொல்லக்கூடிய இந்திய சாட்சிய சட்டம். இந்த 3 சட்டங்கள் என்று பார்த்தால் பாரதிய நியாய சங்கீதாவை BNS என்று சொல்லுவார்கள். அதில் ஒரு 13% திருத்தங்களை கொண்டிருக்கிறார்கள். அதாவது ஏற்கனவே இருந்த இந்திய தண்டனை சட்டத்தில் இருந்த பிரிவுகளில் 510